தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் 10 மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிய நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவல். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது மழை குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிலும் குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்னவென்றால், அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளை எடுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சூர்யா, இன்றும் நாளையும் பெய்ய இருக்கக்கூடிய மழை குறித்தான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி லாவண்யா.